பொறுத்தமட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு இதை தவறி வந்த ஒரு வார்த்தை. உண்மையிலேயே யாரேனும் இதில் வருத்தப்படுவார்களானால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துள்ளேன். ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று ஃபுல்லுமே நயினார் அவர்கள் வந்து அசிங்கமாக விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் சித்தரித்து ஒரு பேச்சில் பேசியிருப்பார் ப்ரெஸ் மீட்டில். அதுக்கு பார்த்தீங்கன்னா த்ரிஷா சைட்லேருந்து எந்த ஒரு கண்டனமுமே வராமல் இருந்த நிலைமையில் நேற்று அவரோட வழக்கறிஞர் மூலமாக பல கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி என்னை பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்தி பேசக்கூடாது, நான் எந்த அரசியல் கட்சியிலும் பயணிக்கலை, இப்போதைக்கு நான் அரசியலுக்கு வர்றேன், எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது, இந்த மாதிரி பேச்சு வந்து அருவருக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா அவர்களோட சைட்லேருந்து பதிலடி வந்திருக்கும். அது போக எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் பேசுகிறவங்க, அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக, ஏன் இன்னைக்கு பிஜேபியில இருந்தே வந்து நயினார் அவர்களுக்கு எதிராக பல கண்டன குரல்கள் வந்தது. அப்படி இருந்தும் கூட 2வது தடவை ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் ஒரு தடவை அந்த மாதிரி சொல்லுவேன்னு ரொம்ப ஈஸியாக கடந்து போயிருப்பாரு. பல கண்டன குரல்கள் வந்து இன்னைக்கு நயினார் அவர்களை வந்து அப்படி இருந்தும் கூட அவர் வருத்தம் கேட்கலையே. ஏன்னா எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் இன்னைக்கு பொது வாழ்வில் வந்த விஜய் அவர்களை வந்து இன்னைக்கு ஒரு நடிகையோட தொடர்பு பற்றி பேசுறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம். அப்படி இருந்தும் அதாவது அவங்க கட்சிக்குள்ளே சம்பந்தம் இல்லாத ஒரு நடிகையை வச்சு இவங்க பேசுறதுன்றது ரொம்ப மோசமான விஷயமா இருக்கு. இவர் எப்படி வந்து பிஜேபியில் மாநில தலைவராக இருக்காரு, இந்த மாதிரி ஒரு தகுதியே இல்லாத தலைவரை வந்து இன்னைக்கு பிஜேபி எப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்னைக்கு நயினார் நாகேந்திரனை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்காங்க. அது போக தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு டிவிக்கேவில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் ரொம்ப மனமுடைந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இந்த வருத்தம் வந்து அவர் மனப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாதுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் நம்ம பண்ணிட்டோம், அதனால் ஒருத்தவங்களோட மனசு பாதிக்கப்பட்டிருக்கு, இருக்கிற ஒட்டுமொத்த தமிழகரில் வந்து எல்லாருமே கொந்தளிச்சிருக்காங்க, நம்மளோட கட்சி சைட்லேருந்து ஒரு மைனஸ் நம்மளுக்கு வருதேன்னு சொல்லிட்டு அவர் மனப்பூர்வமாலாம் கேட்கல. இருந்தால் கூட இந்த நான் சொன்ன வார்த்தைன்றது யாருக்காவது வருத்தம் இருக்குது அப்படின்னா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கான வீடியோவும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஓகே, இது வந்து இப்போ பிஜேபியிலேருந்து பார்த்தீங்கன்னா நடிகை குஷ்பு அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை வெளிப்படையாக தெரிவிக்க மனசு இல்லாமல் அரைகுறையாக, இப்போ த்ரிஷா வந்து வெளியில் வந்து இந்த விஷயத்தை பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பதிவில் கடந்து போயிருக்காங்க. அண்ணாமலையார் அவர்களும் அப்படிதான். இந்த மாதிரி வந்து நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு பாடம் புகட்டுற வகையில் யாருமே வந்து அவரை தனிப்பட்ட முறையில் தனியாக சீண்டி பேசியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாருமே பூசி தான் மொழிக்கிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு விஷயமா இருந்தால் கூட இன்னைக்கு பிஜேபி சைட்லேருந்து பெருசாக தரப்போகிற அப்டேட் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு என்னன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து தமிழக அரசு ஆல்ரெடி எல்லாருக்குமே 5000 ரூபாய் போட்டு அது ஒரு பெரிய பேசுபொருளாக போயிட்டு இருக்கு. ஒரு சில பேர் வந்து இந்த 5000 ரூபாயெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக ஏமாந்துட மாட்டாங்க, இந்த 5000 ரூபாயை வச்சு ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக எதிர்ப்பும் கிளம்பிட்டு இருக்கு. ப்ளஸ்ஸும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவோட ஒரு சைடு அப்படியே மாறி இருக்குன்னு சொல்லலாம். 5000 ரூபாய் போட்டிருக்காரு அப்படின்றது இன்னைக்கு தமிழக மக்களுக்கு எவ்வளோ பெரிய காசு. ஏன்னா இருக்கிற ஒரு மின் கட்டணத்துக்காக இருக்கட்டும், ஏகப்பட்ட கட்டணங்கள் உயர்ந்திருந்தாலும் இந்த 5000 ரூபான்றது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குன்றது தெரியும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறேன் பார்த்தீங்களா, இந்த விஷயன்றது பெரிய விஷயம். இன்னி வந்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் காவி சாயம் பூச போகிறாங்க உறுதின்றது தான். ஏன்னா பிஜேபி சைட்லேருந்து ஒவ்வொரு பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் 10,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் போட போகிறதா பெரிய பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது அதிகாரப்பூர்வமாக ஓகேவும் பண்ணியிருக்காங்க. மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அது எதுக்காகன்னு முதல்ல நீங்கள் கேட்கலாம். முதல்ல நான் சொல்கிறேன்னா, பீகாரில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பீகாரோட தேர்தலுக்கு முன்னாடி எல்லா மக்களுக்கும், அதாவது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, ஒரு திட்டத்தின் அடிப்படையில் 10,000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிருப்பாங்க. கரெக்டாக தேர்தலுக்கு 14 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பணத்தை செலுத்தியிருக்காங்க. ஆனால் இது எதுக்காக செலுத்தினாங்க, ஏன் செலுத்தினாங்க அப்படின்றது எதுவுமே வந்து கிடையாது. ஏதோ மக்களுக்கு ஒரு திட்டத்தில் நம்ம கொடுக்கணும், அது எல்லாருக்குமே தெரியும், அந்த தேர்தலுக்காகவும் அந்த ஓட்டுக்காகவும் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்ததின் விளைவாக இன்றைக்கி பீகாரில் பிஜேபி ஆட்சியை அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே வெடிச்சிருக்கு. அதை பற்றி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். இன்றைக்கி பீகாரை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை பேசி முடிச்சிருக்காங்க, பிஜேபி ஆட்சிக்கும் வந்திருக்காங்கன்னும் போது நாங்கள் யாருக்குமே பிஜேபிக்கு ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பயங்கரமாக ஒரு போராட்டமே பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கிற ஒரு அலுவலகத்தை ஒடிச்சு நொறுக்கி எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோ நான் அந்த டைமில் நான் போட்டிருப்பேன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கும் வரப்போகுது. 12,000 ரூபாய் ஒவ்வொரு பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் விழுக போகுது அப்படின்றது ஒரு பெரிய அப்டேட்டு. இது வந்து இப்போ பிஜேபி வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏடிஎம்கேவை வச்சு தான் அவங்க கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி கூட்டணியில் இருக்காங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து தான் அதை செய்ய முடியும். செஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு தகவல் சின்ன தகவலாக வந்திருக்கு. இது சீக்கிரம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாகவும் வெளியில் வரும். இன்றைக்கி தமிழக மக்களிடையேவும் சரி தமிழகத்திலையும் சரி பிஜேபியை கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு சதி திட்டமே நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி திமுகவை நாங்கள் ஒழிக்க போகிறோம், இன்றைக்கி திமுக வந்து தீய சக்தி
சக்தி இன்னைக்கு ஒழிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு பக்கம் உயர்ந்து இருக்கும்போது இன்னைக்கு அவர்களையும் சேர்த்து இப்போ விஜய் அவர்களோட ஆட்சி வரப்போகுது அப்படின்றத இதை தவிர்த்து இன்னைக்கு நம்ம பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கொண்டுட்டே வந்துடணும் அப்படின்ற ஒரு முடிவோட பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து முழு நேரமாக இறங்கி அடிச்சிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு நம்மளோட தமிழக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. இது போன வருஷம் பார்த்தீங்கன்னா இருட்டு கடையில் உருட்டு அல்வான்ற மாதிரி ஒரு காமெடியாக பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காது ஊத்து திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு ஏடிஎம்கே காரங்கெல்லாம் வந்து சட்டசபைக்கு முன்னாடி பயங்கரமாக அந்த ஒரு பேப்பரில் பத்திரிக்கை மாதிரி வச்சு ரெடி பண்ணி ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது என்னடா இது காமெடியாக இருக்குது. இது ஏற்கனவே இன்றைக்கி தமிழக மக்கள் ஏற்கனவே உங்கள் ஆட்சியிலையும் அதாவது ஏடிஎம்கேல இருக்கிற எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலையும் சரி, இப்போ இருக்க போகிற ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலையும் சரி, எங்களுக்கு நீங்கள் காது குத்துனது ஆகிப்போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னி யாரை வந்து எங்களை காது குத்துறதுக்கெலாம் வேலை இல்லை. இனி எங்களுக்கு வந்து தலைவர் விஜய் அவர்களோட ஆட்சிக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நெட்டிசன்களும் பயங்கரமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு கமெண்ட்டுக்கு. இப்போ நமக்கு முக்கியமான விஷயமா வந்திருக்கிறது இந்த ஒரு பெரிய அறிவிப்புன்றது. இன்னைக்கு தமிழக மக்களிடையே இந்த 12,000 பணம் பேசுமா? இன்னைக்கு 5,000 ரூபாயே வந்து பெரிய அளவில் பேசிட்டு இருக்கும்போது 12,000 ரூபாய்க்கு மக்கள் வந்து விலை போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிஜேபி அதாவது அந்த வடநாட்டு சைட்லேருந்து பயங்கரமாக இன்னைக்கு தமிழ்நாடும் வந்து இன்னைக்கு பிஜேபி ஆக போகுது அப்படின்னு ஒரு அப்படியே இன்னைக்கு எடப்பாடி ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் பேசுறதுல விஷயமே இந்த 12,000 ரூபா விஷயமா தான் இருக்குது. இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போட்டு 5,000 ரூபாய் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வங்கிகளில் பயங்கரமாக குமிஞ்சிட்டு இருக்காங்க. இது என்ன தான் இருந்தாலும் இன்னைக்கு இப்போ ஒரு சின்ன விஷயங்க ஒன்றும் இல்லை. இப்போ நான் மாதம் 1,000 ரூபாய் விழுந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு ஒரு பாதி பேத்துக்கு விழுகும், நாளைக்கு ஒரு பாதி பேத்துக்கு விழுகும், அப்புறம் 3 நாள் கழிச்சு விழுகும். இந்த மாதிரி 3 தடவையாக அந்த அமௌண்ட் விழுகும். நம்மளுக்கு தெரியும், மாதம் வாங்குறவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த 5,000 ரூபாய் ஆப்ரேஷன் 5K அப்படின்றது நைட்டு 12 மணிக்கு முடிவு பண்ணி காலையில் 5 மணிக்கு பணப்பட்டுவாடாவை முடிச்சு 6,555 கோடி ரூபாயை 1,4 கோடி ரூபாய் 1,4 கோடி பேருக்கான பேங்க் அக்கௌண்ட்ல காலையில 9 மணியிலிருந்து ஆரம்பிச்சு சாயந்தரம் 6 மணிக்குள்ள போட்டு முடிச்சாச்சு. அப்படின்னும் போது என்னடா அது இவ்வளோ பெரிய ஃபாஸ்ட் சிஸ்டம் நம்ம ஊரில் வேலை செய்யுதா? நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ டக்குன்னு வங்கிகள்லேருந்து பணம் கிடைக்குதா நமக்கு அப்படின்றதே நமக்கு இப்போ தான் தெரிய வருது. அப்படின்போது இது எவ்வளோ பெரிய ஒரு மிளகா அரைப்பு வேலையாக இருக்குது. இன்னைக்கு தமிழக மக்கள் மேலே உட்காந்து எல்லாருமே வந்து மிளகா சட்னியாக அரைச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் இப்போ தன்னோட தலையில் தானே வந்து மன்னவாரி ஸ்டாலின் அவர்கள் போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசுறது ஒன்றும் பொய் கிடையாது. இன்னைக்கு இதுதான் உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டணி கட்சிகளுக்கான இப்போ திமுக காங்கிரஸ்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இன்னும் திமுகவோட நாங்கள் சேர்ந்துருவோம்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க அதுக்காக பிரிய போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இன்னைக்கு காலையில் பெரிய அப்டேட் நீங்கள் காங்கிரஸ் திமுக என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சைட்லேருந்து பேசுறதுக்கு கன்னியாகுமரி அமைச்சர் அதாவது எம்பியான விஜய் வசந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு திமுக சைட்லேருந்து பேசி அவங்களோட கூட்டணியை உறுதிப்படுத்த போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து திமுக சைட்லேருந்து நிறைய பேர் போய் காங்கிரஸ் தலைமையிலையும் பேசியிருக்காங்க. அங்கே இருக்கிற சிறு தலைவர்கள், மாநில தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏகப்பட்ட இடத்துல பேசி இன்னைக்கு காங்கிரஸே 2ஆ உடைய போகுது. ஒரு பக்கம் வந்து விஜயோட போகுது, இன்னொரு பக்கம் டிஎம்கே வரப்போகுது. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் காமெடியாக போயிட்டு இருந்தால் கூட காங்கிரஸோட அந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்றது இன்னும் தலைமையிலேருந்து வராத ஒரு நிலைப்பாடு அப்படின்றது திமுகவோட எங்களோட கூட்டணி முறிஞ்சிருச்சு அப்படின்னு யாருமே சொல்லலை. இப்போ மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும், செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியனை சொல்கிறாங்க. இன்னைக்கு திமுக சைட்லேருந்து எங்களுக்கு வந்து மரியாதை இல்லைப்பா, நாங்கள் வந்து இன்னைக்கு திமுக விட்டுட்டு வெளியே போக போகிறோம், எங்களுக்கு வந்து கூட்டணி கட்சின்னு எங்களை மதிக்க மாட்டேன்றாங்க, பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லாத கட்சின்னு அசிங்கப்படுத்துகிறாங்க, இது வந்து நாங்கள் ஓட்டு கேட்க போகும்போது ஒவ்வொரு இடத்துல எங்களை அசிங்கப்படுத்தி நிற்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் கேட்குற தொகுதியை தரமாட்டேன்றாங்க, இந்த மாதிரிலாம் எங்களுக்கு கூட்டணியில் வந்து பங்கு ஆட்சி தரமாட்டேன்றாங்க, ஏன்னா இன்னைக்கு மாநிலத்தில் சுயாட்சியாக தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு விஜய் அவர்கள் கூட்டாட்சிக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் எங்களுக்கு இவங்க அந்த மாதிரிலாம் தரமாட்டேன்றாங்க, எங்களை ஒரு அடிமை மாதிரி நடத்துகிறாங்க, திருமாவளவனையும் அடிமையாக வச்சுருக்காங்க, எங்களையும் அடிமையாக்குறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இன்னைக்கு ஒரு கமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பேச்சுவார்த்தை ப்ரெஸ் மீட்லையாக இருக்கட்டும் பயங்கரமாக திமுகவை தாக்குறாங்க. ஆனால் அவங்களோட நிலைப்பாடு காங்கிரஸ் எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய கட்சி, தனிப்பட்ட மனிதரோட ஒரு கருத்துக்கு எப்போவுமே அது ஒத்து போகாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி ராகுல் அவர்களோட முடிவே அதுதான். டிஎம்கேவோட ஒரு கூட்டணிக்கும் அதிக சீட்டு எதிர்பார்ப்புலையும் தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்களே தவிர அவருக்கு ஈஸியாக செல்வ பிறந்தகை மாணிக்கம் தாகூரையும் தூக்கி போகிறது பெரிய விஷயமே கிடையாது. அவங்க தனிப்பட்ட முறையில் வேணால் எந்த கட்சியோடையும் இணையலாம். உதாரணத்துக்கு டிவிகேவோட போகலாம், ஏடிஎம்கேவோட போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கருத்தெல்லாம் இன்றைக்கி காங்கிரஸில் எடுபடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மூணாவது விஷயமா நம்ம தேமுதிகவை பேசணும். இப்போ அவங்களோட கூட்டணி அப்படின்றது என்னன்னு நீங்கள் கேட்கலாம். ஈசா மையத்திலே வந்து எஸ்பி வேலுமணி அவர்களோட ஏடிஎம்கே ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையை
முடிச்சு மறுபடியும் அவங்க என்டிஏக்குள்ளே கால் பதிக்கிறாங்கன்றது தான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு தேமுதிகவோட பிரேமலதா அவர்களுக்கும் அவங்களோட மகன் அவர்களுக்குமே பெரிய பிரச்சனை ஒன்று குடும்பத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல். என்னன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இப்போ நம்மளோட தம்பி விஜயகாந்த் அவர்களுடைய மகனாருக்கு பிரபாகரன் அவர்களுக்கு விஜய் அவர்களோட போகிறது அப்படின்றது டிவியோட இணையணும் அப்படின்றது ஆரம்ப கட்டத்திலேருந்தே ஒரு ஆசையாகவே இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல அவர் தன்னோட ஆசையும் பதிவு பண்ணியிருப்பாரு. அதுக்கு அவங்களோட தாயார் இன்னைக்கு மறுக்கிறாங்க அப்படின்றனால அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பெட்டிக்கு விளப்பிட்டாங்க. இன்னைக்கு அந்த கட்சியை முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நிறைய பேர் இன்னைக்கு பிரேமலதா அவர்களை சாடிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்க குப்புற விழுந்து மீசையில் மண்ணோட்டாத கதையா எங்களுக்கு விருப்பம்னு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. எங்களோட கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சி தான் ஆட்சிக்கு வரும்னு அவங்க பழைய பஞ்சாயத்தையே பாடிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய பேரிடி அப்படின்னு சொல்லலாம் ஏடிஎம்கேவால். என்னன்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி தமிழகத்தில் ஏற்கனவே கஜானா காலியாக இருக்குது, பட்ஜெட்டுக்கு காசு இல்லை, ஒரு பக்கம் அது போயிட்டு இருந்தாலும் இன்றைக்கி ஒவ்வொருவரோட பெண்களோட வங்கி கணக்கில் 5000 ரூபாய் நாங்கள் போடுறோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் போட்டு முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோவே வெளியிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இவங்களோட ஒரு சூச்சம் அதில் என்ன நம்ம தெரியணும். இப்போ காலையில் கேட்டிங்கன்னா எல்லாரோட வங்கி கணக்குலையும் 5000 ரூபாய் விழுகுதுன்றது இவர் வீடியோ வெளியிட்டதுக்கப்புறம் தெரியுது. ஒரு சில பேருக்கு சாயந்தரம் வரைக்கும் விழுந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது இவங்க நினச்சது என்னன்னா, இப்போ நம்ம 5000 ரூபாய் போட போகிறோன்றதை நம்ம வீடியோ வெளியிட்டுட்டோம். அப்போ கண்டிப்பாக பிஜேபி சைட்லேருந்து ஏடிஎம்கே சைட்லேருந்து எதிர்ப்பு வரும். அப்போ கண்டிப்பாக கோர்ட்டில் போயிட்டு கேஸை ஒரு ஃபைல் பண்ணி விட்ருவாங்க. அப்போ கண்டிப்பாக இதுக்கு நிறுத்தம் பண்ணுவாங்க. அப்போ ஆல்ரெடி போட்ட கணக்கு மறுபடியும் கஜானாவுக்கே வந்துடும் அப்படின்னு நினச்சது அவங்களோட கணக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபி நல்லா புகுந்து விளையாடி மக்கள் காசை எடுத்துகிட்டு போட்டோம், கஜானா காலி ஆகட்டும், அப்போ தான் இவங்களோட ஒரு அடுத்தபடியான அதாவது பணத்தை எடுத்து வைக்கிறதுக்கு முன் வைக்கிறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் இல்லாமல் இன்றைக்கி டிஎம்கேவை நிர்கதியாக நிப்பாட்டி ஈஸியாக நம்மளோட பணத்தை வச்சு நம்ம விளாண்டுறோன்னு சொல்லிட்டு பெரிய கூட்டுக்கணக்கு போட்டு தான் இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஏடிஎம்கேவோட அந்த பிஜேபி வியூகம் அப்படின்றது நல்லபடியாகவே வேலை செஞ்சுருக்குன்னு சொல்லணும். இன்றைக்கி இதனால் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி ரெண்டு பட்டா ஏதோ சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அந்த மாதிரி இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் நிர்கதியாக நிற்கிறதுக்கு எடப்பாடி அவர்களும் ஒரு காரணம் ஆயிட்டாருன்றது தான் உண்மை. இதுதான் இன்றைக்கி நம்ம சொல்ல வந்த விஷயம். நம்ம சேனலை தயவுசெய்து 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கமெண்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.